வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பட்டானூரில் வாலிபர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். சாலை ஓரத்தில் உள்ள காய்ந்த மரங்களால் விபத்து ஏற்படும் அபாயம் சரி செய்யுமா பொதுப்பணித்துறை? இனி விரிவான செய்திகள். பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனம் மூலம் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சேத்திலால் நகர் பகுதியில் வடிகால் வாய்க்கால் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தொடர்ந்து கலந்தாலோசித்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அதன் அடிப்படையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சேத்திலால் நகர் பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால் மீது ஸ்லாப் போடும் பணி 46.83 லட்சம் ரூபாய் செலவில் சேத்திலால் நகரின் வடக்கு குறுக்கு தெருவிலிருந்து 20வது குறுக்கு தெரு வரை பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் சுந்தரமூர்த்தி, இளநிலை பொறியாளர் லூயி பிரகாசம், ஒப்பந்ததாரர் பாரதி குணசேகரன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள பட்டானூர் பகுதியில் நின்றிருந்த டாடா ஏசி வாகனத்தின் ஓட்டுநர் திடீரென கதவை திறந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் டாடா ஏசி வாகனத்தின் கதவில் மோதி எதிரே வந்த டிப்பர் லாரி சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி வெள்ளை பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் விபாலி ஜோ. இவர் புதுச்சேரியை அடுத்த பட்டானூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 15ஆம் தேதி காலை 10 மணி அளவில் பட்டானூர் பகுதியில் உள்ள சர்வீஸ் சாலையில் புதுச்சேரி பகுதியிலிருந்து திருச்சிற்றம்பலம் பகுதி நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையோரம் நின்றிருந்த டாடா ஏஸ் வாகனத்தின் கதவை டாடா ஏஸ் வாகன ஓட்டுநர் திறந்தார். இதனால் இருசக்கர வாகனத்தில் வந்த விபாலி ஜோ டாடா ஏஸ் வாகன கதவில் மோதி நிலை தடுமாறி விழுந்தார். அப்போது அதே சாலையில் எதிரே வந்த டிப்பர் லாரி விபாலி ஜோ மீது ஏறியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த விபத்தின் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையின் ஓரத்தில் உள்ள மரங்களின் மூலம் விபத்துகள் ஏற்படும். காய்ந்த நிலையில் காணப்படும் மரங்களை பொதுப்பணித்துறை சரி செய்யுமா? பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் 24 மணி நேரமும் இருசக்கர வாகனங்கள் முதல் கனரக வாகனங்கள் வரை செல்கின்றன. இந்த சாலையில் பல வருடங்களுக்கு முன்பு நிழல்கள் தருவதற்காக தூங்குமூச்சு மரங்களை அப்பொழுது நட்டனர். அந்த மரங்கள் தற்போது சாலையோரத்தில் வளர்ந்து படர்ந்து காணப்படுகிறது. ரெட்டிச்சாவடி, கிருமாம்பாக்கம், அதேபோல் கன்னியக்கோவில், பாகூர் சாலையிலும் மரங்கள் காணப்படுகின்றன. ஆனால் மரங்கள் காய்ந்த நிலையில் காட்சியளிக்கின்றன. ஏற்கனவே பெய்த மழையினால் கிளைகள் முறிந்து மரத்தின் ஓரத்திலே போட்டு வைத்துள்ளனர். அதையும் சரி செய்யவில்லை. தற்பொழுது பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது காற்று வீச தொடங்கினால் மர கிளைகள் காய்ந்து இருப்பதால் உடைந்து சாலைகளில் செல்லும் வாகனங்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மீது விழுந்து விபத்துகளை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் பயணம் செய்கின்றனர். இதனை பொதுப்பணித்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சரியான நேரத்தில் செயல்பட்டு காய்ந்த நிலையில் உள்ள மரக்கிளைகள் மற்றும் மரங்களை அப்புறப்படுத்தினால்
விபத்துகளை தடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று பொதுமக்கள் அச்சத்துடன் கூறுகின்றனர். தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு தவளக்குப்பம் அண்ணாநகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சுவர்ண பைரவர் சமேத சுவர்ண கிருஷ்ண பைரவருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு தவளக்குப்பம் அண்ணாநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சொர்ண பைரவ சமேத சொர்ணாகர்ஷண பைரவர் ஆலயத்தில் பைரவருக்கு பல்வேறு திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் பைரவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சுற்றியுள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சொர்ணாகர்ஷண பைரவரின் அருளை பெற்றனர். சிறப்பு பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உபயதாரர் குமார் மற்றும் குடும்பத்தினர், ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு வடசென்னை தெற்கு மாவட்ட பொருளாளர் நவீன் தலைமையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு அன்று பிறந்த குழந்தைகளுக்கு புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வடசென்னை தெற்கு மாவட்ட கழக பொருளாளர் ராயபுரம் நவீன் தலைமையில் தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக லயோலா மணி கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள், புதுச்சேரி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் விழுப்புரம் மண்டல செயல் வீரர் கூட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் மாநில அமைப்பாளர் பாண்டுரங்கம் தலைமையில் கலந்து கொண்டனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் விழுப்புரம் மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் விழுப்புரத்தில் உள்ள ஆனந்தா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மதிமுக தலைவர் வைகோ தலைமையில் கூட்டத்தில் ஏராளமான மதிமுகவினர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேம பாண்டுரங்கன் தலைமையில் நிர்வாகிகள், 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், 8 பேருந்துகள் மற்றும் 10ற்கும் மேற்பட்ட கார்களில் சென்று பெரும்படையாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் திருச்சியில் நடைபெற இருக்கும் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா மாநாட்டின் செலவிற்காக புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் ஹேம பாண்டுரங்கம் தலைவர் வைகோவிடம் நிதியினை வழங்கினார். மதிமுக புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் உடனிருந்தனர். முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த பச்சைவாழியம்மன் மக்கள் நற்பணி மன்ற தலைவரும் சமூக சேவகருமான கர்ணன் என்கின்ற மனோகரன் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த பச்சைவாழியம்மன் மக்கள் நற்பணி மன்ற தலைவரும் சமூக சேவகருமான கர்ணன் என்கிற மனோகரன் பிறந்தநாளை கொண்டாடினார். இதையொட்டி அனிதா நகரில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு கர்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து 1500 பேருக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ சர்க்கரை, 5 கிலோ கோதுமை அடங்கிய தொகுப்புகளை வழங்கினர். முன்னதாக அவர் கன்னியகோவில் பச்சைவாழியம்மன் கோவில் மற்றும் சக்திவேல் பரமானந்த கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திவிட்டு அன்னதானம் வழங்கினார். மேலும் முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், லாஸ்பேட்டை, காலாப்பட்டு ஆகிய தொகுதிகளில் உள்ள ஆதரவற்றோர் இல்லங்களில் அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் வழங்கினர். அதேபோல் தேடல் சேவகன் சமூக அமைப்பு மூலம் புதுவை நகர பகுதியில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு நேரடியாக சென்று உணவு வழங்கப்பட்டது. விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் நியமன சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன், அசோக் பாபு, தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் வீரபத்ரன், அதிமுக நிர்வாகி சரத் செந்தில், கணபதி, ஜீவா, பேராசிரியர் கர்ணா, வனங்காமுடி, லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், சமூக சேவகர்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 42வது ஆண்டு செடல் விழா கடந்த 11ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. மேலும் விழாவையொட்டி நாள்தோறும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மாலையில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் மற்றும் தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்திலிருந்து பூங்கரகத்தோடு ஏராளமான பக்தர்கள் சிறியது முதல் 20 அடி வரை நீளம் வரை அழகு குத்தி கொண்டும் ஆட்டோ, கார், மினி வேன் உள்ளிட்ட வாகனங்களை இழுத்து செடல் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர்.
தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். கிருமாம்பாக்கம் குருகுல் பாத் பள்ளியில் குழந்தைகள் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு முகாம் சிறப்பாக நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் குருகுல் பாத் பள்ளியில் குழந்தைகள் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாம் குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சி மற்றும் உணவு பழக்கங்களை மேம்படுத்தும் நோக்குடன் திட்டமிடப்பட்டது. முகாமிற்கு பள்ளி சேர்மன் மோகன் தலைமை தாங்கினார். பின்னர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஐஸ்வர்யா கணேசன் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து உணவுகள் குறித்தும் ஜங்க் ஃபுட்ஸ் தீமைகள் குறித்தும் விரிவாக பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உரையாற்றினார். பெற்றோர்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் விரிவாக விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். உணவு கண்காட்சி ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமற்ற உணவுகளை கொண்டு தங்கள் செயல் மூலம் ஆரோக்கிய உணவுகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினர். அரங்காவலர் டாக்டர் தஷ்ணு மோகன் தலைமை விருந்தினருக்கு சால்வை அணிவித்தார். குருகுல் பாத் பள்ளியின் தலைவர் மோகன் நினைவு பரிசு வழங்கி குழந்தை நல மருத்துவர் ஐஸ்வர்யா கணேசனை கௌரவித்தார். பள்ளி ஒருங்கிணைப்பாளர் தெய்வானை ஆவணிராஜா முடிவுரையில் குழந்தைகள் வளர்ச்சியில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. மாணவர்கள் உணவு பழக்கங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த முகாம் அவர்களது வாழ்நிலையில் நல்ல எதிர்வினையாக அமையும் என நம்புகிறோம் என்றார். இந்த முகாம் குருகுல் பாத் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையும் குருகுல் பாத் பள்ளியும் இணைந்து நடத்தியதாகும். விழிப்புணர்வு முகாம் முடிவில் பெற்றோர்களுக்கு சத்துணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை பிரீத்தி காருண்யா, சுகன்யா, செந்தமிழ் செல்வி, கல்கி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். டாக்டர் தஷ்ணு மோகன் குழந்தைகள் ஸ்கிரீன் டைம், மொபைல் பார்ப்பதினால் ஏற்படும் தீமைகள் குறித்து பெற்றோர்களுக்கு விரிவாக உரையாற்றினார். மணவெளி தொகுதியில் மறைந்த முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் ரகுபதியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் சபாநாயகர் கலந்து கொண்டார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மறைந்த முன்னாள் மணவெளி தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ரகுபதி அவர்களின் 3வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மணவெளி மந்தை திடலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ரகுபதியின் திருவுருவ படத்திற்கு சபாநாயகர் செல்வம், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் அரசு தொடக்கப் பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி, அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன், புருஷோத்தமன், அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜா, அரியாங்குப்பம் மாவட்ட செயலாளர் அன்பு, மணவெளி தொகுதி பாஜக தலைவர் லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரகுபதியின் குடும்பத்தார்கள் மற்றும் பிள்ளைகள் ரஞ்சித் குமார், ராஜ்குமார், பிருத்திவிராஜ் ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விழாவில் இளஞ்செழியன், சக்தி பாலன், சந்திரமோகன், வருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அம்மனுக்கு ஆடி மாதத்தில் அனைவரும் குலதெய்வ வழிபாடு நடத்துவது வழக்கம். அம்மனுக்கு உகந்த மாதமாக ஆடி மாதம் கருதப்படுகிறது. அதேபோன்று இந்த ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் பாகூர் கன்னிக்கோவில் மெயின் ரோட்டில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் இட்டு குலதெய்வ வழிபாட்டினை செய்தனர். இதற்கு முன்னதாக ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் தனி அதிகாரி மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி கன்னிமார் பாறை கோவிலில் பெண்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள நக்களக்கரடு மலையில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த சப்த கன்னிமார்கள் மற்றும் சிவன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி வெள்ளி அன்று விமர்சையாக விழா நடைபெறுவது வழக்கம். ஆடி வெள்ளி அன்று சப்த கன்னிமார்கள் மற்றும் சிவனுக்கு
துணியால் திரை கட்டி பால், பன்னீர், சந்தனம், விபூதி, இளநீர், நெய், தேன் உள்ளிட்ட 18 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதையடுத்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமங்கலி மற்றும் கன்னி பெண்கள் கைகளில் காப்பு கட்டி விரதமிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு திருவாசகம் மற்றும் அம்மன் பாடல்களை மனமுருகி பாடி வழிபட்டனர். ஸ்ரீ கடும்பாடி சின்னமுத்து மாரியம்மன் கோவிலில் 60ஆம் ஆண்டு ஆடி தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு ஸ்ரீ கடும்பாடி சின்னமுத்து மாரியம்மன் கோவிலில் 60வது ஆண்டு ஆடி தீமிதி திருவிழா ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் அகழிக்கரை ஓரம் ஸ்ரீ கடும்பாடி சின்னமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் திங்கட்கிழமை காப்பு கட்டுதல், கரகம் எடுத்து வருதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதையடுத்து தினமும் சிறப்பு பூஜைகளும் அன்றாடம் அன்னதானமும் நடைபெற்றது. மணப்பாக்கம் கன்னிக்கோவில் ஆற்றிலிருந்து ஜலம் திரட்டி வருதல், கரகம் எடுத்து வருதல் நிகழ்ச்சிகளும், அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. மாலை 7 மணிக்கு மேல் பெரிய நத்தம் சேப்பாட்டி அம்மன் கோவிலில் இருந்து பக்தர்கள் கரகங்களுடன் ஊர்வலமாக வந்து இரவு தீமிதி விழா நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் விரதமிருந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என தீக்குழியில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ்ந்து நின்ற வண்ணம் தீமிதி விழாவை கண்டும் அம்மனை தரிசனம் செய்தனர். இதையடுத்து வான வேடிக்கை, மேளதாளங்களுடன் சிறப்பு அலங்காரத்துடன் அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலம் கோவிலிலிருந்து புறப்பட்டு ஜிஎஸ்டி சாலை, மேட்டுத்தெரு, காந்தி சாலை, பஜார் வீதி உள்ளிட்ட சாலைகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. இதனையடுத்து அம்மன் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் கூழ் வார்த்தல் விழாவும் இரவு கும்பம் போடுதல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் பூசாரி ஐயனார், கிருஷ்ணமூர்த்தி, ராணி, ஜெயவேல், பாஸ்கரன் உள்ளிட்ட உபயதாரர்கள், காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் செய்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்ட கோவில் பூசாரிகள் நலவாரிய சங்க பூசாரிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். தனியார் காற்றாலை நிறுவனங்கள் அதிகாரிகள் சொல்வதை கேட்பதே இல்லை, அமைச்சர்களிடம் கூறி எங்களையே மாற்றி விடுகிறார்கள். வட்டார வளர்ச்சி அலுவலர் புலம்பல். கோவில்பட்டி அருகே உள்ள துறையூர் ஊராட்சியில் உள்ள அருந்ததியர் காலனி குடியிருப்பு மற்றும் விநாயகர் கோவில் நிலத்தில் தனியார் காற்றாலை நிறுவனத்திற்கு உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்க பணம் பெற்றுக்கொண்டு ஊராட்சி செயலாளர் முத்துலட்சுமி அனுமதி கொடுத்துள்ளதாகவும், ஊராட்சி செயலாளர் முத்துலட்சுமி 30 ஆண்டுகளாக ஒரே ஊராட்சியில் பணியாற்றி வருவதாகவும், தனியார் காற்றாலை நிறுவனத்திற்கு உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்க அனுமதி கொடுத்ததில் உள்ள முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணிபுரிந்து வரும் ஊராட்சி செயலாளரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வடக்கு மாவட்ட செயலாளர் பாபு தலைமையில் அக்கட்சியினர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தங்களது கோரிக்கை மனுவினையும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர், தனியார் காற்றாலை நிறுவனங்கள் அதிகாரிகள் சொல்வதை கேட்பதே இல்லை, அமைச்சரிடம் கூறி எங்களையே மாற்றி விடுகிறார்கள், அரசியல் பின்புலம் காரணமாகவே விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து காற்றாலைகளை அமைத்து வருகின்றனர், காற்றாலை நிறுவனங்கள் எங்கு அலுவலகம் அமைத்து இயக்கி வருகிறது என்பதை கண்டுபிடிக்க கூட முடியாது என வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்ததால் அக்கட்சியினர் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். மேலும் இதே கோரிக்கை குறித்து கோவில்பட்டி கோட்டாட்சியர் மகாலட்சுமியிடமும் தங்களது மனுவினை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் வழங்கினர். மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆணைப்படி ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் நடைபெற உள்ள மகளிர் மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் ஆலோசனைப்படி செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் வன்னியர் சங்க தலைவர் கூட்ரோடு நாகராஜ், வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் கர்ணா தலைமையில் வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற இருக்கும் மாநில மகளிர் மாநாடு செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பாக ஆலோசனை கூட்டம் சிங்கபெருமாள் கோவில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக
மாநில வன்னியர் சங்க செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம், திருத்தணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிராஜ், மாநில தொழிற்சங்க செயலாளர் ராமமுத்துக்குமார், செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் ஜனார்தனன், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி, பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த அமைப்பு தலைவர் செந்தில்நாத் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வருகிற ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் நடைபெறவுள்ள மகளிர் மாநாட்டிற்கு செங்கல்பட்டு மத்திய மாவட்டம் சார்பாக 5000த்திற்கும் மேற்பட்ட மகளிரை அழைத்து மாநாட்டை சிறப்பிக்கவும், மாநாட்டிற்காக சுவர் விளம்பரம் மற்றும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி மகளிர்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மறைமலை நகர் நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் சத்யா, மாநில செயற்குழு உறுப்பினர் ஏகாம்பரம், மாநில செயற்குழு உறுப்பினர் நடராஜன், சுந்தரமூர்த்தி, ரவீந்திரன், செல்லமுத்து, விஜயகுமார், முனுசாமி, நாகப்பன், அரவிந்தன், பாலாஜி உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கூடுவாஞ்சேரி நீலம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இல்லங்கள் தோறும் அரசு சேவைகள் சென்றடைய வேண்டுமென்ற நோக்கில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை சிதம்பரத்தில் துவக்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிக்குட்பட்ட அருள்நகர் பகுதியில் உள்ள நீலம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 15 துறைகள் மூலம் 46 வகையான சேவைகள் உள்ள முகாமில் மகளிர் உரிமை தொகை கோரியும், இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, மருத்துவ காப்பீடு, மின் இணைப்பு மற்றும் தொழில் முனைவோருக்கான வங்கிக் கடன் உள்ளிட்ட 15 துறைகளின் சார்பில் முகாம் நடைபெற்றது. முகாமை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம், கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் கார்த்திக் ஆகியோர் ஆய்வு செய்து இதுவரையில் பெறப்பட்ட மனுக்கள் குறித்தும் என்னென்ன மனுக்கள் அதிகம் வருகின்றன, அதற்கான காரணம் என்ன என அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். குறிப்பாக கூடுவாஞ்சேரி பகுதியில் மின் இணைப்பு, இலவச வீட்டுமனை பட்டா, ரேஷன் கார்டு பெயர் முகவரி திருத்தம் கேட்டு பொதுமக்கள் மனு அளித்தனர். இதில் மின் இணைப்பு, பெயர் முகவரி மற்றும் ரேஷன் கார்டு முகவரி மாற்றம் போன்றவற்றை பயனாளிகளுக்கு செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம், கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் கார்த்திக் பயனாளிகளுக்கு வழங்கினர். இதில் நகரமன்ற துணைத் தலைவர் லோகநாதன், வட்டாட்சியர் பூங்கொடி, நகராட்சி ஆணையர் சந்தானம், துறை சார்ந்த அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். அருள்மிகு ஸ்ரீ வேம்பரசு மாரியம்மன் ஆலய 37ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு மருத்துவமனை சாலையில் முருங்கம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேம்பரசு மாரியம்மன் ஆலயத்தில் 37வது ஆண்டு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேம்பரசு மாரியம்மன் சக்தி கரகம், பெருமாள் கரகம், சிவன் கரகம் ஆகியவற்றிற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், அதனைத் தொடர்ந்து 3 கரகங்களும் முக்கிய வீதி வழியாக வீதி உலா வந்து ஆலயத்தை அடைந்தன. மாலை 6 மணி அளவில் சந்தனக்காப்பு அலங்காரமும், இரவு 8 மணி அளவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வான வேடிக்கையுடன் ஸ்ரீ வேம்பரசு மாரியம்மன் மேலத்தாளம் முழங்க வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டிவனம் முருங்கம்பாக்கம் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். வாலாஜாபாத் தாலுகாவில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் அரசு துறையின் பல்வேறு சேவைகள் எளிதில் கிடைக்கும் வகையில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு என்ற கோஷத்துடன் உங்களுடன் ஸ்டாலின் எனும் புதிய திட்ட முகாம் கடந்த 15ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நகர்ப்புற பகுதிகளில் 69 முகாம்களும், ஊரக பகுதிகளில் 155 முகாம்கள் என 224 முகாம்கள் தொடங்கப்பட்டு வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அறிவித்துள்ளார். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தாலுகாவில் உள்ள ஐயம்பேட்டை, ஏகனாம்பேட்டை, பூசிவாக்கம் ஆகிய கிராம ஊராட்சிகளை சேர்ந்த 2708 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஐயன்பேட்டை கிராமத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. ஐயம்பேட்டை கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் உத்திரமேரூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து பார்வையிட்டு பொதுமக்களிடமிருந்து 15 துறைகளுக்கான பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய விண்ணப்ப மனுக்களை பெற்றனர்.
மேலும் பொதுமக்களிடமிருந்து பெற்ற மனுக்கள் மீது துறை சார்ந்த அதிகாரிகள் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். மகளிர் உரிமை தொகை பெறாமல் உள்ள ஏராளமான பெண்கள் விண்ணப்ப மனு வழங்க வந்ததால் முகாம் நடைபெற்ற பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குனர் ஆர்த்தி, வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன், துணைத் தலைவர் சேகர், ஒன்றிய குழு கவுன்சிலர் எழிலரசி சுந்தரமூர்த்தி மற்றும் அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பட்டானூரில் வாலிபர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். சாலை ஓரத்தில் உள்ள காய்ந்த மரங்களால் விபத்து ஏற்படும் அபாயம், சரி செய்யுமா பொதுப்பணித்துறை? இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.